ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெடியூல் 2 வந்து மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ தமிழும் ஜிஎஸும் எப்படி நம்ம இது பண்ணலாம்னு பார்க்கலாம். தமிழுக்கு வந்து இயல் 6 to 9 அப்படின்னு பார்க்கும்போது இயல் 6ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கப்போ நானிலம் படைத்தவன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பொதுவாக ஒரு பாடல் அப்படின்னா இப்போ நமக்கு மேக்ஸிமம் அதில் வந்து கொஷின்ஸ் கேட்க மாட்டேன். ஆனால் இதில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம்னு எங்கே பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் இதெல்லாம் என்ன அப்புறம் 4 வகை நிலங்கள்னு சொன்னாங்க. இதை பாலை வரல். ஸோ பொருந்தாத வச்சுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 4 வகை நிலங்களில் பொருந்தாது என்னன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லும் போகிறோம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து பின்னாடி இருக்க புக் பேக் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் கடலோட விளையாடு அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மேபி வந்து ஏதாவது லைன்ஸ் வந்து கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது சொல்லும் பொருளும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதே மாதிரி பாருங்கள் நெய்தல் திணை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெய்தல் திணைக்கு வந்து நிலம், மக்கள், தொழில், பூ அப்படின்னு சொல்லி 10th புக்கில் இது வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த இலக்கணம். அதுலேயும் பொருந்தாத வச்சு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ஒரு நிலம் கொடுத்துட்டு அதோட கடவுளில் வந்து பொருந்தாத வச்சு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்னா இப்போ நெய்தலில் வந்து இப்போ கடல் சார்ந்ததும் பரத்தியல், மீன் பிடித்தல், தாளம் பூக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆம்பல் அந்த மாதிரி வேறு ஏதாவது பேர் கொடுத்துட்டு பொருந்த வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் பொருந்த வச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த மாதிரி இப்போ கொஷின்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாடல் வரைக்கும் ஏற்ற பொறுத்துக்கு. ஸோ பொறுத்துக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. நமக்கு பொறுத்துக்கு வந்து சொல்லும் பொருள் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி பாடல் வரி கொடுத்துன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வளரும் வணிகம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புக் பேக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி இருக்க நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொற்கள் மாதிரி தான் வரும். இது இப்போதைக்கு நமக்கு வந்து 10 கொஷின்ஸ் வருது. அதெல்லாம் பிறமொழி சொற்கள் அது வந்து ஒரு 5 கொஷின்ஸோ மொத்தம் 15 கொஷின்ஸ் வந்து. ஸோ இது மாதிரி நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வினா எழுத்துக்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்து பார்த்துட்டு அப்புறம் வினா எழுத்துக்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இப்போ சரியான விடை தேர்ந்தெடுக்கு இது மாதிரிலாம் இருக்கிறது. இப்போ நீங்கள் மொழித்திறன் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இனி வர எக்ஸாம்ஸில் மொழித்திறன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா பாருங்கள் ஆப்டான வேர்ட்ஸ்லாம் இங்கே கேட்டிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்ட பத்தியை படுத்து வினாக்கு விடையலைகள். இதுவுமே நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொற்களை சேர்த்து வந்து சொற்கள் பார்க்க அப்புறம் புது சொற்கள் இது பண்ணுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கலைச்சொற்கள் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் இயல் சான்றிருக்கு. இதுலேயும் பாருங்கள். நெக்ஸ்ட் நமக்கு இலக்கணம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 வகை சொற்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 வகை சொற்கள் வந்து பாருங்கள் பின் வரும் தொடரில் வந்து கொடுத்து 4 வகை சொற்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓர் அது இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள். அது ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கொஷின்லையும் வந்து 3 to 4 கொஷின்ஸ் இந்த ஒரு கான்செப்ட் வச்சு நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கான்செப்ட் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி அகர வரிசை நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் இரு சொற்களை இணைத்து எழுதுறது. இதுவுமே இப்போ நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் தமிழ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஜிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 10th வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் கொடுத்துருக்காங்க. அப்பொழுது சமூக மாற்றம் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து நமக்கு விடுதலை போராட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ விடுதலை மேக்ஸிமம் பொருவம் நீங்கள் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து அதில் என்னென்ன கவர் ஆகுது என்னென்ன சப் டாபிக் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ கொஷின் சப்போஸ் நீங்கள் அந்த சிலபஸில் படிச்சிருக்கீங்க அதில் வந்து உங்களால் அந்த கொஷின் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சப்போஸ் உங்களுக்கு வந்து எலிமினேஷன் மெத்தடுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இது வந்து இதில் இந்த டாபிக்ல வராது. ஸோ இதுக்கான இது ஆன்சர் கிடையாது சொல்லி ஆன்சர் எலிமினேஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபுல்லாகவே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சென்னை ஹாஸ்பிட்டல் சங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அதை யார் ஃபவுண்ட் பண்ணால் அது எந்த வருஷம். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்திரிகைகள். ஸோ என்னென்ன பத்திரிகை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து சென்னை மகாஜன சபை. ஸோ அப்படின்னா இது வந்து எந்த வருஷம் வந்துச்சு எந்த நாள் வந்துச்சு யார் நிறுவப்பட்டாங்க. எக்ஸாம்பிள் 1884 May 16 வந்துச்சு. ஸோ இதோட ஹெட் 6 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா சுதேசி இயக்கம் வந்துச்சு. அப்படின்னா சுதேசி இயக்கம் எப்போ வந்தாங்க அதுக்கான என்ன ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்னென்ன யார் எதிர்ப்பு தெரிவிச்சா யார் ஆதரிச்சாங்க இல்லாட்டி எதனால அந்த ரீசன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சுதேசி அப்படிங்கும்போது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி எழுச்சி. ஸோ அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னா யார் ஹெட்டாக இருந்தாங்க அது எதுக்காக நடந்துச்சு. மேக்ஸிமம் பொதுவாக நீ வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது எந்த இயர் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பிளேஸில் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு யாருக்காக நடந்துச்சு யார் நடத்துனா. இந்த 5 ரீசன்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஒரு கொஷினை. நெக்ஸ்ட் திருநெல்வேலிக்கு அப்புறம் ஆஷ் படுகொலை அது வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அன்னி பெசன்ட் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிராமண அல்லாத இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அது வருமா ப்ரௌடட் சத்தியாகிரகம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிலாபத் இயக்கம், ஒத்துழைமை இயக்கம், அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா வரும். சைமன் குழு வரும். அதுக்கப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம் வரும்.
அதுக்கப்புறம் திருப்பூர் குமரன் பற்றி அவங்கள பற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ராஜாஜி அவங்கள பற்றி சிலது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளையனே வெளியேறிக்கும். அதோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்படி இது பண்ணாலும் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வாசல் சிங்கம் கொஞ்சம் போட்டு தான். அப்புறம் சென்னை மகாஜன சபை ப்ரெஸ் அப்படின்னா பத்திரிகை என்னென்ன ப்ரெஸ் இருந்துச்சு. இப்போ ஹிந்து இருந்துச்சு, சுதேச மிஸ்ரன் இருந்துச்சு, இந்தியன் பேட்ரிட்டிக், சவுத் இந்தியன் மெயில் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஎன்சி யார் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சுதேசி இயக்கம் அது எதுக்குன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அதனால தான் யார் அப்புறம் கர்சன் பிரபு கொண்டு வந்தாப்புல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அப்படின்னா யார் யார் வந்தாங்க. ஸோ வந்து சுதேசி ஏபி கப்பல் அந்த இதுக்காக 1906 வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருநெல்வேலி எழுச்சி அது வந்துருச்சு. அப்புறம் ஆஷ் கோலை வந்தாங்க. அப்புறம் 100% அம்மையார் நீதி கட்சி வந்துருச்சு. நீதி கட்சி அதுக்கப்புறம் ரோலல் சட்டம் பாருங்க. அதுக்கப்புறம் கிலாபத் இயக்கம், நெக்ஸ்ட் வந்து நான் கோஆப்ரேஷன் ஒத்துழைமை இயக்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வரிகுடா இயக்கம், அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கம், அதுக்கப்புறம் வந்து சைமன் குழு, சுவராட்சி, அதுக்கப்புறம் வந்து சால் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை இதான் சொன்னேன் ராஜாஜி ஒரு வாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கப்புறம் வெளியேறு. ஸோ இதோட அந்த லெசனே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குடியரசுத் தலைவர் வருவாப்பில், துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க. அவங்களோட பதவிகள், அவங்களோட தகுதிகள், அவங்க வந்து எப்படி எலெக்ஷனில் இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வயசு, அது மாதிரி அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நமக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரதமர் வருவார். பிரதமர் வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இப்போ பிரதமர் வந்து கடமைகள் என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு சரத்து இருக்கும் 78 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்புறம் வந்து இதே வந்து அமைச்சரவை குழு அப்படின்னா அது என்னன்னு தெரியும். நடுவண் அரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கேபினட், அரசாங்கம், இணை அப்படின்னு அமைச்சர்கள் வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள என்னென்ன டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்னதாக தெரிஞ்சுக்கோம். அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் அப்படின்னா மக்களவை, மாநிலவை கண்டிப்பாக நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அதில் ஏதாவது கேட்டால் நம்ம சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் சபாநாயகர் பற்றி தெரியணும் 3rd டைம். 4th வந்து என்ன அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி தெரியணும். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரும். ஸோ உச்ச நீதிமன்றம்னா அதுக்கான சரத்தெல்லாம் சிலது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து எக்கனாமிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மேம்பாடு அனுபவங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்பிஜி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து தனியார், அதுக்கப்புறம் உலகமயமாக்கல், அதாவது ப்ரைவேட்டைசேஷன், அப்புறம் குளோபலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஸ்டேட் எப்படி இருந்துச்சு இந்தியாவோட, அதுக்கப்புறம் ரீஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரி ரீஃபார்ம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் குளோபலைசேஷனாக 1991 வந்து மேஜர் ரோல் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ 1991 பற்றி சிலது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எம்ஆர்டிபி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட ரீஃபார்ம்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உழவர் கடன் அட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் முடிச்சோடனே நமக்கு வணிகம் வரணும், ட்ரேடு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரேடு வணிகம் அதுக்கு வரணும். அதுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஜிஎஸ்டி, ஸோ அதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதோட அந்த லெசன்ஸ் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜிஎஸ்டி 0%, 5%, 12, 18, 28 முன்னாடி அதை வச்சே கேட்பாங்க. அதில் வந்து போகிறத வச்சே அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து எக்கனாமிக்ஸில் வந்து அது வந்து கொஞ்சம் சின்ன பாடமாக தான் இருக்கும் நமக்கு. இதே இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதோட எல்லைகள், அதோட பகுதி, அதோட காலம், ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து எல்லைகள் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதோட கிராம எண்ணிக்கை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதை காலம் வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி அவங்க என்ன யூஸ் பண்ண திங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வரி வடிவம் எப்படி எங்கிட்ட எழுதுனாங்க, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் மெஹேக்கர் பற்றி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க எப்படி வணிகம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் மொஹஞ்சதாரோ அப்படின்னா மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து குதிரை அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது, இரும்பு வந்து அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ்லாம் முன்னாடி கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லைனா மேற்கில் எங்கே, கிழக்கில் எவ்வளவு, வடக்கு தெற்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் 6th. 9th அப்புறம் முக்கியமான நகரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹரப்பா அப்படின்னா பஞ்சாப் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் பாகிஸ்தான் நினைக்கிறேன் நான். பஞ்சாப் பாகிஸ்தான் சொல்லுவாங்க ஹரப்பா. மொஹஞ்சதாரோ அப்படின்னா சிந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது தெரியணும். ஸோ இந்த மாதிரி இது பண்ண அதுக்கப்புறம் ஆயுதங்கள் யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ அலெக்சாண்டர் பஞ்ச் அப்படின்னா அவர் எப்போ வந்தார், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னா அவங்க எப்போ வந்தாங்க, ஜான் மார்ஷல் எப்போ வந்தாங்க, ஸோ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க, ஸோ அந்த மாதிரி தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யார் எங்கே வந்தாங்க, என்ன பிளேஸ்க்கு வந்தாங்க, அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா, இல்லை அவங்க ஏதாவது சொன்னாங்களா ரிலேட் பண்ணி அப்படின்றது மாதிரி நம்ம கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஜிஎஸும் தமிழும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெசன்ஸ் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிச்சிடலாம். மேக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இத்தனை டாபிக்ஸ் தான் இங்கே இருக்குது, அதில் டாபிக்ஸ் அதை முடிச்சோம். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் படிக்கலாம் 5 to 7 படிக்கலாம், இல்லை அப்படின்னா 11 to 1 படிக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் படிக்கலாம், இல்லை ஈவினிங் அப்படின்னா 6 to 8 or 5:30 to 6 அந்த 7:30 அந்த மாதிரி படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நைட்டு தான் எனக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் 10 to 12 படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 hours நீங்கள் பிரேக் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் படிக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து காலேஜ் போகிற பர்சனாக இருக்கலாம், இல்லை அப்போ நீங்கள் வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து மார்னிங் கிடைக்கும், ஏர்லி மார்னிங், சில பேருக்கு நைட் ஸ்டடி தான் கிடைக்கும், சில பேருக்கு வந்து உங்களுக்கு அந்த 11 to 2 அந்த 11 to 2 10:30 to 2 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 4:30 hours 4.5 hours or 5 hours கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேசிஸில் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்று படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள்ட்ட புக் இருக்கான்னு பாருங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் படிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈவன் வந்து அது படிக்கிற நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தமிழ் படிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு யாராவது மேக்ஸில் ஏதாவது டவுட் கேட்பாங்க, அந்த கொஷின் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க, ஆனால் பட் உங்களுக்கு டவுட் இருக்கும், நீங்கள் டக்குனு அந்த கொஷின் நீங்கள் போயிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் செல்லை படிக்காதீங்க. அப்படி சப்போஸ் இல்லை செல்லை தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து நெட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு ஃபோனு காலே கம்மியாக தான் வரும் பண்ணால் நீங்கள் ஏர்ப்ளைன் மோடில் போட்டுட்டு நீங்கள் படிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இந்த செல்லை வச்சு 3 விஷயம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நோட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே வச்சுருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பாலிட்டி படிக்க போகிறேன் இந்த லெசன், இன்றைக்கி நான் தமிழ் இது படிக்க போகிறேன், மேக்ஸில் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நோட்ஸில் நீங்கள் எடுத்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா டைம் அன்டில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் டேட்டையும் டைமையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டெய்லியுமே காமிச்சிட்டே இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ நாள் தான் இருக்குது, இவ்வளோ மணி நேரம் தான் இருக்குது, இவ்வளோ செகண்ட்ஸ் தான் இருக்குது, அந்த எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஆப் இருக்குது. இன்னொன்று வந்து கூகுள் கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் செல்லில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த டைமில் நான் படிக்க போகிறேன், அந்த டைமில் அதை படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நீங்கள் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம், டைம் அன்டில் யூஸ் பண்ணலாம். கேலண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக படிக்கிறவங்க ஃபுல் டைமராக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் 9 o'clock வச்சிங்க அப்போ நீங்கள் 9 o'clock நான் படிக்க முடியும் அப்படின்னா ஓகே. நீங்கள் பார்ட் டைமாக தான் இருக்கேன், எனக்கு டைம் வந்து எனக்கு சர்டன் டைம் கிடைக்காது, இரெகுலராக தான் கிடைக்கும். நான் ஒரு நாளைக்கு மார்னிங் படிப்பேன், ஒரு நாளைக்கு ஆஃப்டர்நூன் படிப்பேன், ஒரு நாளைக்கு நைட்டு படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுப்பேன். நீங்கள் டைம் வச்சுக்காதீங்க, நீங்கள் இன்றைக்கி இது படிக்கணும் அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கரெக்டாக படிச்சிருக்கேன் அப்படின்றத எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் போடுறீங்க, இப்போ நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, இல்லாட்டி பேட்ச் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து சாரி நிறைய சொல்லுவாங்க, பட் இருந்தால் நீங்கள் ஒரு கொஷின் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க, அது 200 கொஷின் அப்படி வச்சுருக்க இப்போ வச்சுக்கோங்க. அந்த 200 கொஷினில் நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ மார்க், அதாவது எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த எவ்வளோ கொஷினில் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றது. செகண்ட் திங், அதை போட்டிருக்க கொஷினில் 100% நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்க. அதாவது சில பேருக்கு 100% பார்த்தோன்னே தெரிஞ்சு ஓ இந்த கொஷினாக இதான் ஆன்சர். சிலதுக்கு வந்து மறந்துருக்கும், அதாவது யோசிச்சு ஓகே இதுதான் வரும் அப்படின்னு அசம்ஷன் வச்சு போடுவாங்க. இன்னொன்று இதுவா அதுவா இதுவான்னு சொல்லி யோசிச்சு போடுவாங்க. ஸோ 3 விதமாக ஆன்சர் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு 100% தெரியும், செகண்ட் 80% தெரியும், இன்னொரு 50-50 தான், இன்னொன்று தெரியவே தெரியாது, நான் ஃப்ளூக்கில் தான் போட்டேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ளூக்கில் எவ்வளோ போட்டிங்க, 80% எவ்வளோ போட்டிங்க, 50% எவ்வளோ போட்டிங்க, 100% எவ்வளோ போட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து 200ல் 170 கொஷின் போட்டிருக்கேன், அதில் 150 தான் எனக்கு தெரியும், 20 வந்து நான் வந்து யோசிச்சு போட்டேன், இல்லை ஃப்ளூக்கில் போட்டேன் அப்படின்னா நீங்கள் 50 கொஷின்ஸ் நீங்கள் இது பண்ணலாம். 50 கொஷின்ஸில் நீங்கள் என்ன ஏரியாவில் உங்களுக்கு இதாகுதுன்னு பாருங்கள். ஜிஎஸ்லையா, தமிழ்லையா, மேக்ஸ்லையா. ஜிஎஸ்ல அப்படின்னா எந்த லெசனில் நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே எனக்கு வந்து குழப்புது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் கொஷின் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா 200க்கு நான் 180 எடுத்துட்டேன் ஓகே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த 180ல் எவ்வளோ நீங்கள் 100% போட்டிங்க, எவ்வளோ ஃப்ளூக்கில் போட்டிங்க, எவ்வளோ 50-50 போட்டிங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்ம வந்து இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் நமக்கு லேகிங்காக இருக்குது, இல்லை இந்த லெசன் நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஷெடியூல் படிக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷெடியூல் சேர்த்து அந்த ஒரு லெசன் மட்டும் சேர்த்து படிங்க, இல்லாட்டி அந்த ஒரு லெசன் நீங்கள் வச்சுருங்க, அந்த ஒரு லெசன் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.